வாசலில் நிற்கக்கூடிய குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வர நாம் என்ன செய்ய வேண்டும்? சில வீடுகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, எதிர்மறை ஆற்றல்தான் காரணமாகவே அமையும். எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் குடியேற தயங்கத்தான் செய்யும். எந்த ஒரு வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொள்ளாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்றது, கட்டாயம் அந்த வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கான சுலபமான ஒரு தீர்வு இருக்கிறது. வீட்டில் இந்த பரிகாரத்தை தாமே செய்து கொள்ள முடியும். சிகப்பு நிற காட்டன் துணி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் போல பன்னீர், வாசனை பொருட்களான ஜவ்வாது ஒரு சிட்டிகை, அக்தர் ஒரு சிட்டிகை, மல்லிகைப்பூ கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கரைத்து அதில் இந்த சிகப்பு துணியை அந்த தண்ணீரில் நனைத்து முதலில் உலர வைத்துக் கொள்ளுங்கள். முனை உடையாத 3 விரலி மஞ்சளை எடுத்து அதில் இந்த 3 மஞ்சளையும் வைத்து சிகப்பு நூலால் ஒரு முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ள வேண்டும். பின்பு இந்த முடிச்சுக்கு சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த முடிச்சை தீபத்தின் அருகில் வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நில வாசப்படியில் ஒரு ஆணியில் இந்த முடிச்சை மாட்டிவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு செய்யலாம்.